நிறைய பேருக்கு ஜோதிடம், ஆன்மீகம் இரண்டுமே ஒன்றுதானா? அல்லது இரண்டும் வெவ்வேறா? ஜோதிடம் என்பது ஒரு கல்வி நிலை தானே! இதில் எங்கு ஆன்மீகம் கலக்கிறது? ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் எல்லையில்லாத வித்தியாசங்கள் உண்டு. இப்படி பலவிதமான கருத்துக்கள் அவரவர் கருத்துக்களாக வெளியிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா, ஜோதிடம் இந்த உலகில் உள்ள அனைத்து சாரங்களையுமே மனிதனுக்கு உரியது, மனிதனுக்கு அப்பாற்பட்டது அனைத்தையுமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஜோதிடத்துல எந்த இடத்துல ஆன்மீகம் ரொம்ப ஷார்ப்பா, டீப்பா மெர்ஜ் ஆகுது அப்படின்னா, பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்ற 5 நிலைகள் இருக்குங்க. இந்த 5 நிலைகளும் மிக மிக நெருக்கமாக ஆன்மீகத்தோடு இணையுது. இந்த 5 நிலைகளுக்கு அடிப்படையானவர்கள் சந்திரன், சூரியன் என்ற மிக மிக முக்கியத்துவமான இந்த 2 கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் மனித வாழ்வில் எவ்விதத்தில் மேன்மைகளையும் தாழ்வு நிலைகளையும் வழங்கும் என்பதற்காக இதற்கான தெய்வ நிலைகள், தேவதை நிலைகள் அனைத்தையும் இணைத்து நம் முன்னோர்கள் மிக அழகாக அதில் பல்வேறு விதமான சூட்சமங்களை குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்குத்தான் பல்வேறு பூஜை முறைகள், அதாவது நிறையா பிரார்த்தனைகள், மந்திரங்கள், இப்படி எண்ணற்ற வகையிலே அனைத்தும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பரிணாமத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், ஜோதிடத்தோடு இணைத்து பஞ்ச அங்கங்கள் குறிக்கக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் மேற்கொள்ளும் பொழுது, அங்கே மிகப்பெரியதொரு சூட்சமம் கலந்து மனித வாழ்வியலில் மேன்மையை ஏற்படுத்துகிறது என்பதே நிதர்சனமான உண்மை.